புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளையொட்டி 67,000 மரங்களை நாங்கள் நட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூண்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு மரம் கூட இருக்காது. அப்படிப்பட்ட மர வளர்ப்பு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் 2 கோடி மரங்களை நட்டுருக்காங்க. இன்னும் பல ஆயிரம் கோடி மரங்களை நடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராணுவத்துல இருக்கிறவங்கள விவசாயத்துக்கு உதவி பண்ணுங்க போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது பல இடங்கள்ல இதையெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காரு. பல இடங்கள்ல அந்த திட்டங்களை அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயத்த சமீபத்தில் அவர் சொல்லியிருக்காரு. எங்கள் தன்மானத்தை இழந்து நாங்க வெளிநாட்டுல உதவி வாங்கி பிழைக்கிறத விட இருக்கிறத நாங்க சாப்பிட்டு நாங்க தன்மானத்தோடு வாழ்றதையே நாங்க விரும்புறோம் அப்படின்னு ஒரு சின்ன நாட்டினுடைய அதிபர், வெறும் 35 வயசு அண்ணன் சீமான் அவர்களையும் இவங்கெல்லாம் கிண்டல் பண்றான். இதெல்லாம் நடக்கவே நடக்காது, சீமான் பேசுறதெல்லாம் பொய், சீமான் பேசுறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல, சும்மா பேச்சு வேணா பேசலாம்னு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது எல்லாவற்றையும் ரத்தமும் சதையுமாக நிகழ்காலத்தில் ஒரு இளைஞன் புரட்சிகரமாக அதை செய்து கொண்டிருக்கிறான்.